பாஜகவில் இருந்து கொண்டு அதிமுகவை விமர்சித்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவோர் மீது கட்சி ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என நயினார் நாகேந்திரன் எச்சரித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். பாஜகவினர் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிடும் பொழுது மிகவும் கவனத்தோடு பதிவிட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு ஊடக பிரிவு கூட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. கமலாலயத்தில் நேற்று மாலை நடைபெற்ற கூட்டத்திலே நயினார் நாகேந்திரன் ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவின் முக்கியமான அந்த நிர்வாகிகளுக்கு இந்த அறிவுறுத்தல் இன்று காலை முதலே வழங்கப்பட்டு வருகின்றது. அதனும் குறிப்பாக அதிமுகவையோ அதிமுக பொதுச் செயலாளரையோ விமர்சிக்கக்கூடிய விதமாக பாஜகவினர் எந்த விதமான கருத்துகளையும் சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை இரண்டு கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் இணைந்து செயல்பட்டு பதிவிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் நடைபெறக்கூடிய போராட்டங்களில் எல்லாம் அதிமுக அல்லது பாஜக ஒரு போராட்டத்தை அறிவித்தால் இரண்டு கட்சியினரும் அதில் பங்கேற்க வேண்டும் என்பது போன்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வரும் நிலையில் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் அதிமுகவை தொடர்ந்து விமர்சிக்கக்கூடிய விதமான கருத்துக்களை பதிவிட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. அதுபோன்ற சமூக வலைதள கணக்குகளை சுட்டிக்காட்டி இந்த எச்சரிக்கையினை பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளை விமர்சிக்கக்கூடிய விதமாக யாரேனும் ஒருவருக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு மற்ற நிர்வாகிகளை விமர்சிக்கக்கூடிய விதமான வார்ரூம் அரசியல் போன்றவற்றில் எந்த வகையிலும் பாஜகவின் நிர்வாகிகள் ஈடுபடக்கூடாது என்கின்ற ஒரு எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பாஜகவினர் சமூக வலைதளங்களில் எவ்வாறு கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் என்பதை கண்டறிவதற்கான குழுவும் MEL என்ற பெயரிலே மென் என்று குறிப்பிடப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.